கனெக்ஷன் ரீசார்ஜ். ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு டேரிஃப் இத்தனை சேனல் வரணும், இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு வந்து நம்ம பணம் கட்டுறோம். நம்ம அந்த சேனலை பார்க்குறதுக்காக, நம்மளோட பயன்பாட்டிற்காக நம்ம பாக்கெட்லேருந்து காசு கொடுத்து இருக்கிற கண்டவனோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறோம். அத்தனை ஜுவல்லரி ஆட் வருது, அத்தனை கார்மெண்ட்ஸ் ஆட் வருது, ஃபேப்ரிக்ஸ் வருது, சம்மந்தம் இல்லாமல் எல்லா ஆடுமே வருது. டைல்ஸ் முதற்கொண்டு, பாத்ரூம் முதற்கொண்டு எல்லாமே அதில் ஆடாக வருது. நான் ஏன் அதை என் காசு கொடுத்து பார்க்கணும்? ஓகேயா? நான் ஏன் என் காசு கொடுத்து நான் உன்னோட விளம்பரத்தை நான் பார்க்கணும்? நீ ஒருத்தன் புதுசாக உருவாக்கியிருக்க ஒரு பொருளை அதை விளம்பரப்படுத்துகிற, அதை நீ எனக்கு இலவசமாக தானே விளம்பரப்படுத்தணும். ஆனால் என் காசுலேயே நீ எனக்கு குளிர்காயிரனா அது எந்த ஒரு லாஜிக்கு? ஒன்று, உன் விளம்பரத்தை நான் பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்போ எனக்கு சேனல் ஃப்ரீ பண்ணு, நான் பணம் கட்டுறேன். இதுவும் திருட்டு தான்ப்பா. என் காசை என் பேக்கெட்லேருந்து எடுத்து நான் ரீசார்ஜ் பண்ணி நான் கேபிள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணா உன்னோட விளம்பரத்தை பார்க்கறதுக்கு நான் யாரா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அதுதான் உண்மையுமே.